நீங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா? ஒரு பொருளை நீங்கள் ஆசை ஆசையாக வச்சுருக்கீங்க. அது ஒரு நாள் காணாமல் போகுது, இல்லாமல் போகுது, திரும்பவும் உங்களுக்கு கிடைக்காதபடி ரொம்ப தூரத்துக்கு போகுது. அப்படி போன பொருளை நினச்சி வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கான கதை தான் இது. கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அந்த கிராமத்துக்கு ஒரு சாமியார் புதுசாக வந்தார். அவர் அந்த ஊர் கோவிலில் உட்காந்து பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். நிறைய மக்கள் அவங்களோட மனக்குறைகளை சொல்லி புலம்பிட்டு போனாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க சாமியார்கிட்ட, சாமி, எனக்குள்ள ஒரு கவலை மனசுக்குள்ளே அழுத்திக்கிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு தீர்வு வேணும் சாமி அப்படின்னு சொல்ல, சாமியார் என்ன விஷயம்னு தெளிவாக சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்தம்மா, நான் இந்த ஊரில் தான் இருக்கேன் சாமி. தினமும் மோர் விற்று பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். என் கணவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே இறந்து போயிட்டார் சாமி. எனக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான் சாமி. நான் அவனை ஆசையாக வளர்த்தேன். ஸ்கூல் படிப்பை முடித்தான். நல்லா படிப்பான் சாமி. காலேஜுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். பக்கத்தில் காலேஜிலையும் சேர்த்து விட்டேன். போக வர பைக்கு கேட்டான் சாமி. எனக்கு இருக்கிற வருமானத்தில் வாங்கி தர முடியல சாமி. பிறகு அவனோட நண்பன் பைக்கில் தான் போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அப்படி போகும் பொழுது ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிட்டான் சாமி. அதுவும் 5 வருஷம் ஆயிடுச்சு. என்னால் அவனோட நினைப்பில் இருந்து வெளியே வரவே முடியல சாமி. படுத்தா பக்கத்தில் படுத்திருக்கிற மாதிரியே இருக்குது. சாப்பிட்டா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அம்மா, தோசை சுட்டு கொடு அப்படின்னு கூட சத்தம் கேட்குது சாமி. நான் இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன். ஏதாவது இதுக்கு பதில் சொல்லுங்க சாமி அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. அதுக்கு சாமியார், நீங்கள் செய்கிற வேலையிலிருந்தே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னன்னா, நீங்கள் மோர் விற்கிறீங்க. மோர் எதில் இருந்து கிடைக்குது? பால். பால் எதுவாக மாறுது? டீயாகவோ காஃபியாகவோ மாறுது. பாலுக்கு உரம் ஊற்றுனா தயிராக மாறுது. தயிரை கடைஞ்சா வெண்ணெய், மோர். வெண்ணெயை உருக்கினா நெய். நெய்யை விளக்கில் ஊற்றி திரி போட்டு எரிய வச்சா மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து நெய் காணாமல் போகுது. இந்த மாதிரி தான் வாழ்க்கையிலையும் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறி கடைசியில் அது காணாமல் போவது மாதிரி நம்முடைய மனநிலையும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதை மாற விடாமல் பிடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தால் அது நாளடைவில் கெட்டு போயிடும். மனதை அடுத்தடுத்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் துன்பங்கள், கஷ்டங்கள், காயங்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் காணாமல் போயிடும் அப்படின்னு சொன்னார் சாமியார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாமளும் நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கிற காயங்களை உள்ளேயே அழுத்தி வச்சுக்கிட்டே இருந்தால் அது அழுகி போய் கெட்டு போய் நம்மளையே அழிச்சிரும். அதனால் மனசை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றி, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற கருத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ்ந்தால் நிம்மதியாக வாழலாம். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.